அனைத்து பட்டதாரி ஆசிரியர்களுக்கும் நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் ஆவலாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த பிடி கவுன்சிலிங் இப்போ நீதிமன்ற உத்தரவு காரணமாக வந்துருச்சுங்க. ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் பொறுத்தவரைக்கும் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு தனியாக இப்போ கால் லெட்டர் அனுப்புகிற அளவுக்கு டைம் இல்லை. செப்டம்பர் 3, 4 சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா 6 மையங்களில் இதுக்கான கவுன்சிலிங் நடக்குதுங்க. தனியாக கால் லெட்டர் கொடுக்க மாட்டாங்க, ஃபோனும் பண்ண மாட்டாங்க. நீங்கள் சிவி லெட்டர் எடுத்துக்கங்க, செலெக்ஷன் லிஸ்ட் எடுத்துக்கங்க, இதை மட்டும் எடுத்துகிட்டு டாக்குமெண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. அங்கே வந்து கண்டிப்பாக நீங்கள் கவுன்சிலிங் கலந்துக்கிட்டால் மட்டும் போதுங்க. இதுக்கான பிளேஸ்மெண்ட்டும் அவங்க கொடுத்துருந்தாங்க. அதாவது எந்தெந்த தமிழில் பொறுத்த வரைக்கும் செனாய் நகர் மெட்ரோ ஸ்டேஷன்கிட்ட கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ் மேஜர் பொறுத்த வரைக்கும் கீழ்ப்பாக்கத்துலேயும், மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் வள்ளூர் கோட்டத்தில் நடக்குதுங்க. சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் அசோக் நகரில் நடக்குது. சோசியல் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் ட்ரிபிள்கேன் நடக்குங்க. அது இல்லாமல் ஐஇடிஎஸ்எஸில் பொறுத்த வரைக்கும் எல்லாமே புரசைவாக்கத்தில் நடக்குங்க. இது மாதிரி மொத்தம் 6 சென்டர் கொடுத்துருக்காங்க. இங்கே டேட்டு மென்ஷன் பண்ணிட்டாங்க, என்றைக்கு கவுன்சிலிங் நடக்குன்னு சொல்லிட்டு. அதனால் நீங்கள் எந்தெந்த மேஜர் இருக்காங்களோ அந்த மேஜருக்கு நேராக நீங்கள் அந்தந்த டேட்டில் கண்டிப்பாக சிவியில் கலந்துக்குங்க. அன்றைக்கி முன்ன போன லேட்டானாலும் பரவாயில்லைங்க, இருந்தாலும் முன்னாடியே போயிடுங்க. இருந்தாலும் லேட் ஆகிடுச்சுனாலும் அங்கே உங்களுக்குன்னு கடைசியாக என்ன பிளேஸ்மெண்ட் இருக்கோ அதை தாங்க நீங்கள் எடுத்துக்க முடியும். அதனால் அந்தந்த சீரியல் எனக்கு தகுந்த மாதிரி இப்போ மார்னிங் செஷனும் ஆஃப்டர்நூன் செஷனும் நீங்கள் கம்பல்சரியாக நீங்கள் அந்த ஸ்கூலுக்கு போயிடுங்க. இது ஸ்கூல் எஜுகேஷன் இப்போ ரீசெண்டாக விட்டுருந்தாங்க. இப்போ நைட்டில் நம்மளுக்கு கால் லெட்டர் அதாவது இதிலே சொல்லிட்டாங்க. ப்ரெஸ் நியூஸில் பொறுத்த வரைக்கும் 2023 நடந்துச்சு எக்ஸாமு. அதுபடி யாரெல்லாம் செலெக்ஷன் பண்ணியிருக்காங்களோ அந்த லிஸ்ட்டு படி அவங்களுக்கு சிவி லெட்ரு இது எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரெஸ் நியூஸ் ஒரு டவுன்லோட் எடுத்துங்க. அதேமாதிரி எக்ஸாம் சென்டர் இந்த கவுன்சிலிங் நடக்குது பார்த்தீங்களா, அந்தந்த ஸ்கூலுக்கு போய்ட்டு நீங்கள் இந்த ஷெட்யூலையும் ஒன்று எடுத்துக்கோங்க. 3வது வந்து பார்த்திங்கன்னா சிவி லெட்டர், 4 செலெக்ஷன் லிஸ்ட்டுங்க. லாஸ்ட்டாக செலெக்ஷன் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்கள் பேர் ஹைலைட் பண்ணிக்கோங்க. எந்த சீரியல் நம்பர் லாஸ்ட்டாக அப்டேட் பண்ணிருப்பாங்க டிஆர்பியோட வெப்சைட்டில், அந்த லிஸ்ட்டை நீங்கள் எடுத்துகிட்டு போனால் போதுமானதுங்க. ஏன்னா ஏகப்பட்ட ரிவைஸ் லிஸ்ட் வச்சுட்டே இருந்தாங்க. கடைசியாக எது உங்கள் அப்டேட்டடாக இருக்குதோ அந்த லிஸ்ட்டு டிஆர்பி வெப்சைட்டில் அவைலபிளாக தாங்க இருக்குது. நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அது பிரிண்ட் அவுட் போட்டுங்க. சிவி லெட்டரும் ஒரு பிரிண்ட் அவுட் போட்டுங்க. மற்ற டாக்குமெண்ட் எடுத்துக்கங்க. இருந்தாலும் சிவிக்கு போகும்போது என்னென்னலாம் ஃபோட்டோவிலேருந்து என்னென்ன எடுத்துகிட்டு போனீங்களோ அது அப்படியே ஒரு செட் எடுத்துகிட்டு போங்க. முடிஞ்சால் 2 செட்டு கூட எடுத்துகிட்டு போங்க, ஒன்றும் தப்பு இல்லைங்க. முடிச்சுட்டு நீங்கள் கையோட வந்துடலாம். கம்பல்சரி இது ரெண்டுங்க, சிவி லெட்டர் ப்ளஸ் கால் லெட்டர் செலெக்ஷன் லிஸ்ட்டு, இது ரெண்டும் கம்பல்சரி இருக்குனுங்க. அந்தந்த ஸ்கூலில் டைம் பாருங்கள், 9 மணியா 3 மணியான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்தந்த ஷெட்யூலில் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இவ்வளோ எதிர்பார்த்தேன். ஏன்னா இப்போ திருப்பியும் இந்த வழக்குகள் எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ வேகமாக பண்ணுறாங்க. அடுத்த வாரத்திலே பணி நியமன வழங்குறதுக்கான, அதாவது இப்போ செப்டம்பர் 5லே சொன்னாங்க. இருந்தாலும் எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக. நன்றி, வாழ்த்துக்கள். நிறைய நண்பர்கள் வந்து வெப்சைட்டையும் பார்க்குறது இல்லைங்க. அதனால் கவனமாக பார்த்துங்க. இன்னும் நிறைய நண்பர்கள் தொடர்பு, அதாவது நிறைய குரூப்பில் இல்லாமல் இருக்காங்க, நிறைய கான்டாக்ட் இல்லாமல் இருக்காங்க. அதனால் நீங்கள் லெட்டர் வரும் கவுன்சிலிங்னு சொல்லி எதிர்பார்க்காதீங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் நண்பர்கள் யாராச்சும், ஏன்னா இது சரௌண்டிங்கில் வந்து எல்லாருமே பார்ப்பாங்கன்னு சொல்ல முடியாதுங்க. ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு ஒரு 2000 பேர் பக்கமாக அவங்க தெரிஞ்சிடறாங்க. மீதி ஒரு 400 பேருக்கு எந்த கான்டாக்டும் இல்லாமல் இருக்காங்க. அதனால் நீங்கள் இந்த வீடியோ பார்த்திங்கனாலும் இந்த ஷெட்யூல் மட்டும் அவங்களுக்கு தயவு செஞ்சு நீங்கள் சொல்லிவிடுங்க, எந்தெந்த டேட்டில் எந்த மேஜருக்குன்னு சொல்லிவிட்டு. நான் கீழே வந்து பார்த்திங்கன்னா தனியாக போஸ்ட் பண்ணிருக்கிறேங்க. இது வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய இதில் நீங்கள் அதை பார்த்துட்டு உங்கள் மேஜரில் யாராச்சும் பாஸ் பண்ணி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா பிடி எக்ஸாமுக்கு, அவங்களுக்கு மறக்காமல் இதை ஷேர் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.